ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். தமிழ் பார்க்க போகிறோம். உடன்பாட்டு வினையை வந்து எதிர்மறை வினையாக மாற்றுக அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன, வந்தான், அதை தான் வந்து என்ன எதிர்மறையாக மாற்றுறது வந்து வந்திலன் அப்படி தான் வந்து மாற்றுவாங்க. வந்தானை வந்து எதிர்மறையை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா வந்து வந்திலன். அடுத்து பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படிங்கிறாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம். இதில் வந்து எது பொருந்தா சொல் அப்படின்னா வந்து இல்லம் தான். நமக்கு ஈஸியாகவே தெரியும், இதெல்லாம் திணை வரும். இல்லம் அப்படிங்கிறது தான் ஆடாக இருக்குது. ஸோ அதான் பொருந்தா சொல். அடுத்து பாருங்க, கிளி, கிளி, கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் ரெண்டு இதுவுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கிளி அப்படின்னா வந்து கிழித்தல், கிளினா வந்து ஒரு பறவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. கிளி அப்படின்னா வந்து பயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒளி வேறுபாடு அறிந்தவங்களாம் நல்லா கேட்பாங்க, பார்த்துக்குங்க. இதுலேயும் வந்து இன்னொரு கேள்வி கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு பறவை அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். எப்போ வந்து உயிரெழுத்துக்கு முன் வந்து எப்பயுமே வந்து ஓர் அப்படின்னு வந்து வரணும். இதே உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து இருக்குது. இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிளி அப்படின்னா வந்து ஒரு பறவை அப்படிங்கிறாங்க. பறவைக்கு வந்து ப வந்துன்னா இப்பு குட்டல் தான் வந்து ப. ஸோ வந்து இது வந்து ஒரு உயிர்மை. உயிர்மைக்கு முன்னாடி வந்து ஒரு அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ நமக்கு எங்கெங்கெல்லாம் கேள்விகள் வந்து கிடைக்குதோ அதெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த ஒருமை பன்மை பிள்ளைகள் இணைக்க எழுதுகளில் வந்து ஒரு ஓர் வந்து எப்படி பயன்படுத்துவோம் அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து வரும். அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான். இதில் நமக்கு என்ன கேள்வி, கிளி, கிளி, கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க அப்படின்னா, கிளினா வந்து பயம், கிளினா கிழித்தல், கிளினா வந்து ஒரு பறவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதே வந்துன்னா மரபுனா வந்துன்னா மரபு வலு அற்றதாக வந்து எழுதுங்க அப்படின்னா, மரபு பிள்ளை நீக்கி எழுதுங்கன்னா கிளி அப்படின்னா வந்து பேசும் அப்படின்னு வரும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. அரசன் அப்படின்னா வந்து கோ தான் வந்து அரசனை வந்து குறிக்கும். இதே வந்து தலைவன் அப்படின்னா வந்து ஐ பார்த்துருக்கோம், அதையும் பார்த்துங்க. அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து கோ. கோ அரசன், ஐ தலைவன், ஆ அப்படின்னா வந்து பசு வரும், கா அப்படின்னா வந்து சோலை வரும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், வேர்ச்சொல்லை கண்டறிக. நம்ம வேர்ச்சொல் அப்படின்னாவே ஒரு கட்டளையாக தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். பெற்றான் அது வந்து என்ன, பெரு அப்படிங்கிறது தான் வந்து வேர்ச்சொல். இதே பெற்ற அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பெயரச்ச விகுதியாக வந்து வந்துடும். பேரு அப்படிங்கிறது வந்து திரிஞ்சு வந்திருக்க மாதிரி இருக்கும். இந்த முதுநிலை திரிந்த இது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பெரு பேரு அப்படின்னு திரிஞ்சு வந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன, பெற்றான், இதில் வந்து வேர்ச்சொல் என்ன அப்படின்னா பெரு. வா என்ற சொல்லின் பெயரெச்சம் அப்படின்னா வந்து வந்த, அதுதான் வந்து கரெக்டு. ஏன்னா வருதல் அப்படின்னா வந்து தொழில் பெயர் வந்துடும். வந்தான் அப்படின்னா வினைமுற்று, வந்து அப்படின்னா வந்து வினையெச்சத்தில் வந்துடும். ஸோ வா என்ற சொல்லின் பெயரெச்சம் எது அப்படின்னா வந்து வந்த. அகர வரிசைப்படி அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. அந்த ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், சேலை எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்த ரெண்டாவது லெட்டர் தான் நம்ம வந்து செக் பண்ணணும். அப்படி பார்க்கையில் வந்து செடி, செப்பு, செல்வம், சென்னை, இதுதான் வந்து கரெக்டு. அடுத்து பாருங்கள், காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை. இது வந்து சொற்கள் வந்து முன்ன பின்ன கொடுத்துருக்காங்க, அதை வந்து கரெக்டாக ஒழுங்குபடுத்தி எழுதணும். அப்படின்னா மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் அப்படின்னு சொல்கிறாங்க. மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர். அடுத்து பாருங்கள், இந்த விடைக்கேற்ற வினாவை வந்து எழுதுக அப்படிங்கிறாங்க. கொள்ளையிலே வாழை, பலா, மாங்கனிகள் வந்து குலுங்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ கொள்ளையிலே குலுங்குவன யாவை. ஸோ அதில் வந்து வாழை, பலா, மாங்கனிகள் எல்லாம் வர்றதுனால கொள்ளையிலே குலுங்குவன யாவை, அதான் கேள்வி. அடுத்து ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. கொக்கக்க கூம்பும் பருவத்து இவ்வுவமையால் விளக்கப்பெறும் பொருள் யாது அப்படின்னா வந்து காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல் அப்படிங்கிறாங்க. கொக்கக்க கூம்பும் பருவத்து இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருள் யாது அப்படின்னா வந்து காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல். அடுத்து ஒரு பிறவினை தொடரை குறிப்பிடுக அப்படிங்கிறாங்க. இதில் வந்து கற்றால், பாத்திமா தமிழ் கற்றால்னா தன்வினையாக வந்துடும். கற்பித்தால் அப்படின்னா தான் பிறவினை. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பி தான். பாத்திமா தமிழ் கற்பித்தால், இது வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், பிசிராந்தையா நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். இது வந்து எவ்வகை தொடர் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு செய்தி தொடர் அப்படின்னா. ஸோ செய்தி தொடரை அவங்களை கண்டுபிடிக்க முடியலனாலும் இந்த உணர்ச்சி தொடராக வந்திருக்கா இல்லை, வினா தொடராக இல்லை, கட்டளை தொடராக இல்லை. ஸோ 3 ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து டி தான் வரும். ஸோ பிசிராந்தையா நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். இது எவ்வகை தொடர் அப்படின்னா வந்து ஒரு செய்தி தொடர். அடுத்து பாருங்கள், திருக்குறளுக்கும் டேஸ் எண்ணுக்கும் பெரிய தொடர்பு உண்டு அப்படின்னா 7 என்ற எண்ணிற்கும் தான் பெரிய தொடர்பு இருக்குது. திருக்குறளுக்கும் 7 என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது.
அடுத்து பாருங்க, பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் அப்படிங்கிறாங்க. உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் தான் பல கற்றும் கல்லாதவர் அப்படிங்கிறாங்க. பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படிங்கிறாங்க. லத்தீன் மொழி அப்படின்னா வீரமாமுனிவர் தான் வருவாங்க. ஆங்கிலத்துக்கு தான் ஜியு போப் அவர்கள் வருவாங்க. பவனந்தி முனிவர் யாருன்னா நன்னூல் என்ற இலக்கணத்தை இலக்கண நூலை எழுதியவர் தான் பவனந்தி முனிவர். அடுத்து வாங்க, திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில் இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படிங்கிறாங்க. மதுரை காஞ்சி. ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில் இந்த தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியோட ஆசிரியர் யார்? மாங்குடி மருதனார் தான் வருவாங்க. ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில் இந்த தொடர் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் எது அப்படின்னா சமண சமயம். சிறுபஞ்ச மூலம் அப்படின்னாவே காரியாசன் தான் வருவாங்க. அவங்களோட சமயம் என்ன அப்படின்னா சமண சமயம் தான் வருவாங்க. இதில் 5 மூலிகையோட வேர்கள் தான் உடலின் நோயை போக்குவன. அதே மாதிரி இதில் உள்ள கருத்துக்கள் உள்ள நோயை போக்குவன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் 5 சிறிய வேர்கள் என்னென்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இதுதான் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இதில் இல்லாதது எது அப்படிங்கிற மாதிரி நமக்கு பொருந்தாத இணையில் அதை வைக்கலாம். ஸோ சிறுபஞ்ச மூலத்தில் வர மூலிகை வேர்கள்லாம் என்னென்னு பார்த்துங்க. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. நம்ம கேள்வி என்ன? சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் எது அப்படின்னா சமண சமயம். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யாருன்னா காரியாசன். அடுத்து பாருங்க, அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் எந்த திணையை சார்ந்தது அப்படின்னா மருத திணையை சார்ந்ததாக தான் இருக்கும். அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் எந்த திணையை சார்ந்தனா மருதம் திணை. இந்த அகநானூற்றில் இருக்க அந்த திணைகள்லாம் பொருத்துகளை கூட கேட்டிருக்காங்க பார்த்துங்க. அதில் மருதத்துக்கு எந்த எண்ணிலலாம் வரும் அப்படின்னா 6, 16, 26ன்னு வரும். அடுத்து பாருங்க, கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னா நல்லந்துவனார் சொல்றாங்க. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சம் முன்ப நனி நாகரிகர் அப்படிங்கிறாங்க. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சம் முன்ப நனி நாகரிகர்னா நற்றினை தான் சொல்கிறாங்க. நற்றினைனாவே நம்ம என்ன பார்த்துருக்கோம்? அடிவரை 9 to 12 தான் நற்றினைக்கான அடிவரை பார்த்துருக்கோம். அதோட தொகுத்தவர் யாருன்னு தெரியாது. தொகுப்பித்தவர் தான் பன்னாடு தந்த மாறன் வள்ளுதி அப்படின்னு. நற்றினையில் 8 தொகையிலே முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது அப்படின்னா நற்றினையை தான் சொல்லுவாங்க. நமக்கு என்ன கேள்வி? முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சம் முன்ப நனி நாகரிகர், இது எதுனா நற்றினை. கொன்மு இதன் பொருள் கூறுக அப்படின்னா மேகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கொண்டல் அப்படின்னாலும் மேகம் சொல்லுவாங்க. கொன்மு அப்படின்னாலும் மேகம். ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து பே அப்படின்னு வந்தாலும் மேகம் வரும். நாட்டுப்புற பாடலின் வகைகள் எத்தனை அப்படின்னா 7 வகைகள் இருக்குது. நாட்டுப்புற பாடலின் வகைகள் மொத்தம் 7. இது ஒரு ரிப்பீட்டட் கேள்வி பார்த்துங்க. உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் எது அப்படின்னா பெரிய புராணம் அப்படிங்கிறாங்க. உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் எது அப்படின்னா பெரிய புராணம். பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார். சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார் அப்படின்னா அனுமன் அப்படிங்கிறாங்க. சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார் அப்படின்னா அனுமன். அனுமன் என்ன சொல்லுவாங்க? சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சொல்லின் செல்வர் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை வருவாங்க. சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று என்ன அப்படின்னா உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள். அதுதான் சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள் ஒன்று. சிலப்பதிகாரத்தின் பெரும்பிரிவு காண்டம், உட்பிரிவு என்ன சொல்லுவாங்க? காதைன்னு சொல்லுவாங்க கூட நம்ம படிச்சிருக்கோம் பார்த்துங்க. ஜெயங்கொண்டரின் சமகால புலவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் அப்படின்னா. கலிங்கத்து பரணியோட ஆசிரியர் தான் ஜெயங்கொண்டர். அவர் யாரோட அரசவையில் இருந்திருப்பாருன்னா முதலாம் குலோத்துங்க சோழனின் அரசவையில் தான் இருந்திருப்பாங்க. ஜெயங்கொண்டரோட சமகால புலவர் தான் நம்மளோட கேள்வி. யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர்.
தமிழ் வீடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னா வந்து 268 கன்னிகள் வந்து உண்டு. தமிழ் வீடு தூதுவில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை வந்து என்னன்னா 268. இதை ஊவேசா வந்து எந்த ஆண்டு பதிப்பிச்சிருக்காங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. 1930ஆம் ஆண்டு. தமிழ் வீடு தூது அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை, தமிழ் வீடு தூதுவில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை 268. இதை ஊவேசா வந்து எந்த ஆண்டு பதிப்பிச்சாங்கன்னா 1930ஆம் ஆண்டு. இது ஒரு 11th புக் கண்டென்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நியூ புக்கு. திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் வந்து குறிப்பிடுக அப்படிங்கிறாங்க. திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் வந்து பெரியவன் கவிராயர் அப்படிங்கிறாங்க. திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் வந்து பெரியவன் கவிராயர். இதுவும் 11th புக்கு தான். நீலகேசி எந்த பாவினால் ஆனது அப்படிங்கிறாங்க. இது வந்து விருத்தப்பாவினால் ஆனது தான். இது வந்து ஐஞ்சிறுங்காப்பியங்கள் எல்லாமே வந்து சமண காப்பியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து இது வந்து நீலகேசி வந்து எந்த பாவினால் ஆனது அப்படின்னா வந்து விருத்தப்பாவினால் வந்து ஆனது. முக்கூடர் பல்லுவோட பாவகை வந்து என்ன அப்படின்னா வந்து சிந்து பாவகை. முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை வந்து சிந்து பாவகை. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் வந்து கடுவெளி சித்தர். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னா வந்து கடுவெளி சித்தர். கடம் என்ற சொல்லின் பொருள் வந்து என்ன அப்படின்னா வந்து உடம்பு அப்படிங்கிறாங்க. கடம் என்ற சொல்லின் பொருள் வந்து உடம்பு. அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது அப்படின்னா வந்து மகேஸ்வர பூஜை அப்படிங்கிறாங்க. அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது அப்படின்னா வந்து மகேஸ்வர பூஜை. திருநாவுக்கரசர் வந்து எந்த ஊரில் வந்து பிறந்திருக்காருன்னா திருவாமூர் தான் வந்து திருநாவுக்கரசர் பிறந்தது. இதே மாணிக்க வாசகர் தான் வந்து திருவாத ஊர் வந்து சொல்லுவாங்க. திங்களூர் யாருன்னா அபூதி அடிகள் தான் வந்து திங்களூர் வந்து வருவாங்க. கம்பர் தான் வந்து தேரெழுந்தூரில் வந்து வந்திருப்பாங்க. இது வந்து தேரெழுந்தூரா திருவழுந்தூரான்னு தெரியல எக்ஸாக்டாக. பட் நமக்கு என்ன கேள்வி, திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் வந்து திருவாமூர். இதே மாணிக்க வாசகர்னா திருவாத ஊர். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இது யாருடைய கூற்று அப்படின்னா வந்து பாரதிதாசன் அவர்களுடைய கூற்று தான். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இது யாருடைய கூற்று அப்படின்னா வந்து பாரதிதாசன். பாரதிதாசன் என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ், இயற்கை கவிஞர், புதுவை கவிஞர், புரட்சி கவி, இதெல்லாம் வந்து பாரதிதாசன் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள். ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னாங்க சு செல்லப்பா தான் வந்து ஜீவனாம்சம் என்ற நூலை வந்து எழுதியிருப்பாங்க. இவங்க வந்து என்ன இதில் வந்து எழுத்து எனும் இதில் கூட வந்து நடத்தியிருப்பாங்க. அதுவும் கேட்டுருந்துருக்காங்க, பார்த்துங்க. ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து சு வந்து செல்லப்பா. சு செல்லப்பா வந்து சுதந்திர தாகம் என்ற நாவலுக்காக வந்து எந்த ஆண்டு வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க அந்த கேள்வி இடம்பெற்றிருக்கு 2001ஆம் ஆண்டு. நமக்கு என்ன கேள்வி, ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து சு செல்லப்பா. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து நா பிச்சமூர்த்தி. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் வந்து ந பிச்சமூர்த்தி. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா வந்து வை தாமோதரனார் தான். பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் வந்து வை தாமோதரனார். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்பு எத்தனை தொகுதிகளை கொண்டது அப்படின்னா 12 தொகுதிகளை கொண்டது. ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளை கொண்டது அப்படின்னா 12 தொகுதிகளை வந்து கொண்டது. இவர் வந்து இந்தியாவின் பெப்பீஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க ஆனந்தரங்கர். அடுத்து பாருங்க, வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து ராஜம் கிருஷ்ணன் தான் வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர். வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் வந்து ராஜம் கிருஷ்ணன். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது அப்படின்னா வந்து சோழர்களின் காலம் தான் செப்பு திருமேனிகளின் காலம் அப்படின்பாங்க. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் வந்து சோழர்களின் காலம். உலகம் உருண்டை என்ற கருத்து எந்த எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும் அப்படிங்கிறாங்க விண்ணியல் அறிவு அப்படிங்கிறாங்க. உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும் அப்படின்னா வந்து விண்ணியல் அறிவு தான் வந்து உலக உருண்டை என்ற கருத்து அப்படிங்கிறாங்க. சுபாஷாபிமானம் என்ற பொருள் வந்து கூறுகன்னா தாய்மொழி பற்று தான் வந்து சுபாஷாபிமானம். அதோட பொருள் தாய்மொழி பற்று அப்படிங்கிறாங்க. தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார் அப்படின்னா வந்து இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதழில் எழுதியுள்ளார் அப்படிங்கிறாங்க. தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார் அப்படின்னா வந்து இந்தியன் ஒப்பீனியன்.
யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனம்னா, ஃபஸ்ட்டு யவனர்கள் அப்படின்னா வந்து யாருன்னு ஒரு இடம் கேட்டிருந்தாங்க. கிரேக்கர்களையும் ரொமானியர்களையும் தான் வந்து யவனர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவர்கள் வந்து பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக வந்து மிளகை ஏற்றி சென்றனர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர் அப்படின்னா வந்து பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றனர். மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மீதூன் விரும்பேல் அப்படின்னா இந்த அடி யாருடையதுன்னா ஔவையாருடையது. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதோட பொருள் என்ன அப்படின்னா வந்து வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் அப்படிங்கிறாங்க. வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் வந்து என்னென்னா வள்ளலார் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் வந்து திருவருட்பிரகாச வள்ளலார். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் வந்து திருவருட்பிரகாச வள்ளலார். அரை வயிற்று கஞ்சிக்கு அழல்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் வந்து சொல்கிறாங்க. அரை வயிற்று கஞ்சிக்கு அழல்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து அம்பேத்கர். அம்பேத்கர் வந்து என்ன சொல்லுவாங்க, முதல் சட்ட அமைச்சர் அப்படிம்பாங்க, அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. 1990 தான் வந்து பாரத ரத்னா விருது வந்து வாங்கியிருப்பாங்க. அம்பேத்கருக்கு வந்து அந்த 1990 தான் வந்து பாரத ரத்னா விருது வந்து மத்திய கவர்மெண்ட் வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ இவங்களோட இறந்த ஆண்டு ஒரு இடம் கேட்டிருந்தாங்க 1956 டிசம்பர் 6. அதுவும் ஒரு இடம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. ஸோ அம்பேத்கரையும் பெரியாரை பற்றியும் அதிக கேள்விகள் இடம்பெறும் பார்த்துங்க. முதல் சட்ட அமைச்சர், அரசியலமைப்பின் தந்தை, சட்ட வரைவு குழுவின் தலைவர், பாபா சாஹேப் என அழைக்கப்படுகிறார். 1990 பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டது. இதெல்லாம் அவர் கேட்ட கேள்விகள் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன கேள்வி, அரை வயிற்று கஞ்சிக்கு அழல்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கர். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் வந்து பெரியார். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் அப்படின்னா வந்து பெரியார். பெரியாரும் வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க 1925. வைக்கம் வீரன் கூட சொல்லுவாங்க. சிறைப்பறவை, பகுத்தறிவு பகலவன், இதெல்லாம் வந்து பெரியாரின் சிறப்பு பெயர்கள். இவர் வந்து எந்த ஆண்டு வந்து ஈரோடு நகராட்சி தலைவராக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க 1917. குழாய் மூலம் வந்து குடிநீர் விநியோக முறையினை வந்து ஏற்படுத்தியவரை வந்து பெரியார் தான். ஈரோட்டில் வந்து 1919 இதுவும் கேட்டிருக்காங்க. ஆனால் ஜிஎஸ்ல கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இவர் வந்து சுயமரியாதை இயக்கத்தின் வந்து முக்கியமான இதழ் அப்படின்னா வந்து குடியரசு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது குடியரசு, ரிவோல்ட்டு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, இதெல்லாம் வந்து இவர் நடத்திய இதழ்கள், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன கேள்வி, பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் அப்படின்னா வந்து பெரியார். நிலமடைந்தே உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார் அப்படின்னா வந்து அண்ணா. நிலமடைந்து உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு ஆணையிடுவதாக கூறியவர் யார் அப்படின்னா வந்து அண்ணா. அண்ணானா ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதே வந்து செய்தவரே வந்து அண்ணா தான். எந்த ஆண்டு அப்படின்னா வந்து 1969 ஜனவரி 14. ஸோ இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக இடம்பெறும், நோட் பண்ணிக்கோங்க. சென்னை மாகாணத்தை வந்து மாநிலத்தை வந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் வந்து அண்ணா. 1969 ஜனவரி 14. இவங்க வந்து சிஎம் வந்து 2 வருஷம் தான் இருந்திருப்பாங்க. 1967 to 69 வரைக்கும் தான் இவங்களோட சிஎம் பீரியடு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன கேள்வி, நிலமடைந்து உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார் அப்படின்னா வந்து அண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.